அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான உம்மத்தார்களே, புனிதமான இந்த மேராஜ் இரவு பொழுதிலே அல்லாஹுடைய அருளும் அனலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தும் ஈமானும் தக்வாவும் நமக்கு அதிகரிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் பரிசுத்தமான முஸ்லிம்களாக வாழ்ந்து உலகிலிருந்து நாம் விடைபெறும்போது நல் விசுவாசிகளாக உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ்வை சென்று அடைகிற பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர் ஊரார் உம்மத்தார் அத்தனை பேருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 1447 ஆண்டு புரித ரஜபு மாதத்தினுடைய 27ஆம் பிறை பிறந்த நிலையிலே புனித மேராஜ் நிகழ்ச்சிகளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம், பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிகள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் சிறந்த ஞானங்களை, கல்வி அறிவை, இறை அச்சத்தை தந்தர் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, பல்லாண்டு காலமாக நம்முடைய ஊரிலே இந்த சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றவாறு இருக்கிறது. சிறுபிள்ளைகளாக இருக்கிற போதே நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய அந்த பழைய பள்ளிவாசலில் அதனுடைய முற்றத்து பகுதியில் ஒரு பக்கம் நாரா இருக்கும். பாங்கு சொல்கிற காலகட்டங்களில் நாரா அடிப்பார்கள். ரம்ஜான் காலகட்டங்களில் அந்த பகுதியில் கண்ணியம் நிறைந்த தாஜு சரியத் எஸ்ஆர் ஷம்சுல் ஹுதா ஹதரத் அவர்கள் அழகான ஆசனத்திலே அமர்ந்து மேராஜ் சொற்பொழிவை நிகழ்த்துவார்கள். நம்முடைய பெற்றோர், நம்முடைய மூதாதையர்களெல்லாம் கூட்டமாக குழுமியிருப்பார்கள். நம்முடைய பள்ளிவாசல் தெரு, கீழத்தெரு, மேலத்தெரு, புதுமனை தெரு போன்ற தெருக்களில் நம்முடைய அன்பு தாய்மார்கள் திண்ணைகளிலே அமர்ந்து அந்த சொற்பொழிவுகளை கேட்டவாறு இருப்பார்கள். பல்லாண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றவாறு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கைகளிலே நேமத்துகள் செய்தான். அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலை பரிசாக தந்தான். எனவே இப்போது நாம் உள்பள்ளியில் இருந்தவாறு இந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் சற்றேறக்குறைய 6ஆம் நூற்றாண்டு வரை அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, யாரும் வானத்துக்கு செல்ல முடியும் என்று கற்பனை கூட செய்திருக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பின்னாலே அந்த 6ஆம் கிபி நூற்றாண்டு வந்தபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முறையாக விண்ணுலகம் ஏகுகிறார்கள், பயணப்படுகிறார்கள். இந்த பெருமை எங்கள் நாயகத்திற்கு மட்டுமே கிடைத்தது. மாஷா அல்லாஹ். மேராஜில் பல்வேறுபட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன.
பல்வேறுபட்ட நல்ல தகவல்களும் இருக்கின்றன. நாம் அதை நம்முடைய இதயத்தில் ஏந்தி நினைவில் நிறுத்தி அந்த உபதேசங்கள் பிரகாரம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது அந்த நேரத்தில் 50 வயது. ரஜபு பிறை 27 இதே இரவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதியம் ஜும்மா உரையிலே குறிப்பிட்டது போன்று அவருடைய சிறிய தந்தை அபு தாலிபுடைய அன்பு மகள் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இரவு நேரம் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற நிலைமையில் ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கூரையை பிறந்து கொண்டு கீழே இறங்கி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தட்டி எழுப்பி அவர்களுடைய இதயத்தை பிளந்து மதியம் நாம் முறையிலே நிகழ்த்தியது போன்று புனித சம்சம் நீரால் இதயத்தை கழுகி அதிலே இல்மு ஹிக்மத்தை நிரப்புகிறார்கள். சம்சம் நீருக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது. பரிசுத்தமான புனிதமான நீர், அற்புதமான நீர் அருமை சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அந்த சம்சம் நீரை புனிதமானமாக கருதி குடிக்கிறார்கள். மட்டுமல்ல, அந்த தண்ணீரை தங்களுடைய உடம்பெல்லாம் தேய்த்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலிருந்து அந்த புனித நீருடைய மகத்துவம் நமக்கு புரிய வருகிறது. வல்ல அல்லாஹ் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த விண்ணுலகம் அழைத்து சென்ற அந்த விஷயத்தை குர்ஆனிலே செழுமையான முறையில் இலக்கிய நயத்தோடு ஒரே வசனத்தில் அற்புதமான முறையில் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். 15ஆம் ஜுஸுனுடைய துவக்க வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த இறைவன் மிக தூயவன். அவன் தம்முடைய அடியாரை மக்கா பள்ளியான மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசிலிருந்து பலஸ்தீன் பள்ளியான அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வரை அழைத்து சென்றான். லினுரியஹு பாரக்கனா ஹவுலஹு. அந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலை சுற்றி நாம் நிறைய பரக்கத்து செய்திருக்கிறோம். எதற்காக நாம் அழைத்து சென்றோம்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை காண்பிக்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு பலஸ்தீன் பூமி இருக்கிறதே, அது சேதமடைந்திருக்கிறது, சிதிலமடைந்திருக்கிறது. வேதனை தரக்கூடிய முறையில் அந்த பூமி உருமாற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பார்த்தோம் என்றால் அந்த பூமி மிகவும் செழுமையான பூமி. பாரக்கனா ஹவுலகு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுபடியும் அந்த பூமியை மீட்டெடுப்பான், அதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. எந்த அமெரிக்கர்கள், எந்த இஸ்ரவேலர்கள் அந்த பூமியை நிலைகுலைய செய்வதற்காக, அழிப்பதற்காக 1000 திட்டங்கள் தீட்டினார்கள். இப்போது அவர்களே நிலைகுலைந்து போயிருக்கக்கூடிய அந்த கன்றாவி காட்சிகளை நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். குர்ஆனிலே பல்வேறுபட்ட அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த பூமிக்கு நிறைய சோதனைகள் ஏற்படும், ஆனால் பின்னால் வல்ல அல்லாஹ் அதை மீட்டெடுத்து விடுவான் என்கின்ற அறிவிப்புகள் இந்த 15ஆம் ஜுஸுனுடைய இந்த ஆயத்துக்கள்லேயே அதனுடைய தெளிவுரைகளை, விளக்க உரைகளை நாம் தேடி பார்த்தோம் என்றால் பெற்றுக்கொள்ள முடியும். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா பள்ளிவாசலிருந்து பலஸ்தீன் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுகிறான். ஒரு பக்கம் அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சிறந்த மரியாதை கிடைக்கிறது, மறுபக்கம் நம்முடைய ஈமானுக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்கிறது. இதை நாம் நம்ப வேண்டும், 100% நம்ப வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்புவதற்கு மிகவும் சிரமம் ஒன்றும் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் வேண்டுமானால் மக்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க இயலாது. இன்றைக்கு எத்தனை வாகனங்கள், எத்தனை விமானங்கள், ராக்கெட்டுகள் எத்தனை நிமிஷங்களில் பறந்து செல்கின்றன. நம்முடைய மக்கள், குறிப்பாக இந்திய மக்கள் கூட விண்வெளி வீரர்களாக அவர்கள் விண்ணை தொட்டுவிட்டு திரும்புகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிற போது இது இன்றைய காலகட்டத்தில்
அசாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. அரபியிலே முஹால் என்பார்கள், அசாத்தியத்திற்கு முஹால் என்பார்கள். எனவே விஞ்ஞானம் மறந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் அதற்கு நிரூபணங்களை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாமல் இருந்தது, அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. மக்கள் அதை ஏற்க மறுத்தார்கள், ஜீரணிக்க மறுத்தார்கள். இருந்த போதும் கூட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில நிரூபணங்களை முன்வைத்தார்கள். மக்கா மக்கள் மத்தியில் சில நிரூபணங்களை, ஆதாரங்களை முன்வைத்தார்கள். மக்கா மக்களால் மறுக்க முடியவில்லை. அன்றைக்கு அவர்கள் எதை ஏற்பார்களோ அது போன்ற சில ஆதாரங்களை முன்வைத்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புராக் என்கிற வாகனம் மூலமாகத்தான் பைத்துல் முகத்தஸ் அடைந்தார்கள் நாம் பார்க்கிறோம். புராக், பர்க் மின்னல். அந்த புராக் வாகனம் இருக்கிறது மின்னல் வேகத்திலே செல்லக்கூடிய வாகனம். ஒரு சில நிமிட துளிகளிலே பைத்துல் முகத்தஸை சென்று அடைகின்ற முறையில் அவ்வாறு அவர்கள் செல்லுகின்ற போது இடையில எத்தனையோ காட்சிகள், அது எல்லாவற்றையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய இதயத்திலே படம் பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் 100 கிலோமீட்டர் வேகமாக இருக்கலாம், 120, 150, 200 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சுற்றுமுற்றும் என்ன நடக்கிறது என்பதை அவரால் கவனிக்க முடிவது கிடையாது. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அசுர வேகத்தில் சென்றார்களே, சென்ற அந்த காலகட்டத்தில் செல்லும் போதும் திரும்பும் போதும் என்னென்ன காட்சிகளை கண்டார்களோ அத்தனை காட்சிகளையும் தங்களுடைய இதயத்திலே பாதுகாத்து வைத்திருந்தார்கள். புனித மக்கா திரும்பியதற்கு பின்னாலே மக்கா மக்கள் நிராகரித்த போது அது எப்படி ஒரே இரவிலே, ஒரு சில நிமிட துளிகளிலே மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் சென்று விட்டு திரும்ப முடியும்? இது என்ன, சரடு விடுகிறாரா முகமது, கதை பேசுகிறாரா என்றெல்லாம் சொல்லிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான அதரங்களிலிருந்து பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியான போது அந்த மக்கள் திணறி போய்விட்டார்கள், திண்டாடி விட்டார்கள். சொன்னார்கள், நான் பைத்துல் முகத்தஸிற்கு செல்லுகிற போது ஒரு கபரை நான் கடந்து சென்றேன். அந்த கபரிலே ஒரு அழகான வாசனை, நறுமண வாசனை வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். இது என்ன இந்த கபரிலே இவ்வளவு அழகான, இதெல்லாம் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் களஞ்சியங்களிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். இது என்ன, இந்த கபரிலிருந்து இவ்வளவு நறுமணம் கமழ்கிறதே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த கபரிலே ஃபிரௌனுடைய குடும்பத்தினருக்கு ஹிதுமத்து செய்து கொண்டிருந்த மாஷிதா, அலங்காரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி நல்லடக்கமாயிருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய அரசவையில் அவர்கள் ஒரு பணியாளாக திகழ்ந்தாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பரிபூர்ணமான முறையில் ஈமான் கொண்டிருந்தார்கள், நல் விசுவாசியாக இருந்தார்கள். அதன் காரணமாக ஃபிரௌனால் கொல்லப்பட்டார்கள், இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கபரிலும் தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாசனை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அண்ணல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவரிக்கிற அந்த தகவல் ஹதீஸ் கிதாபிலே பதிவாயிருக்கிறது. அடுத்து 3 பயண குழுக்கள் பைத்துல் முகத்தஸிலிருந்து மக்காவை நோக்கி திரும்பி கொண்டிருப்பதாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திரும்பி வரும்போது நான் பார்த்தேன் என்று. அதையும் மக்கா மக்களால் மறுக்க முடியவில்லை. ரௌஹா என்கின்ற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பயண கூட்டம் திரும்பி கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய ஒட்டகையில் ஒன்று காணாமல் போகிறது. ஒட்டகையை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகர்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே ஒரு பாத்திரம் மூடப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்திலிருந்து நான் தண்ணீர் எடுத்து குடித்தேன். அந்த மக்கள், அந்த பயண குழுவினர், வியாபார குழுவினர் திரும்பி வந்ததற்கு பின்னால் நீங்கள் கேட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அந்த பயண கூட்டம் ஈர் என்பார்கள். அரபியிலே அந்த சிறு பயண கூட்டத்திற்கு ஈர் நஃபீர், ஈர் என்பார்கள். திரும்பிய பின்பு அவர்களிடத்தில் கேட்டபோது, ஆம் உண்மைதான்,
எங்களுடைய ஒட்டகை காணாமல் போயிருந்தது. அதை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருந்தோம், அதை மூடியிருந்தோம். அது திறக்கப்பட்டிருந்தது. யாரோ ஒருவர் அதிலிருந்து தண்ணீர் அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். வல் இலாஹி ஆயா, அல்லாஹ் மீது ஆணையாக, வல் இலாஹ்னா அல்லாஹ், இது ஒரு அத்தாட்சி என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு பயண கூட்டம். இன்னொரு பயண கூட்டம் திரும்பி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த ஒட்டகையில் ஏறி வந்தார்களோ அந்த ஒட்டகை மிரண்டது. இவர்கள் கடக்கும்போது அந்த ஒட்டகை மேலே வெள்ளை கோடு போட்ட சில பைகள், அந்த பைகள் சுமைகள் ஒட்டகையிலிருந்து கீழே விழுந்தன. இதையும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அந்த பயண கூட்டமும் வந்தார்கள். விசாரித்த போது உண்மை என்றார்கள், ஒத்துக்கொண்டார்கள். மூன்றாவது ஒரு பயண கூட்டம் தன்ஈம் என்கிற இடம். புனித மக்காவிற்கு சென்ற பெருமக்கள் தன்னீம் என்று பேருந்துகளில் அழைப்பார்கள். மஸ்ஜித் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மஸ்ஜித் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜிது தன்னீம் என்றே சொல்வார்கள். மஸ்ஜித் ஆயிஷா என்றும் சொல்வார்கள், மஸ்ஜித் தன்னீம். அது ஹரம் ஷரீஃபினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்திலே நான் ஒரு பயண கூட்டத்தை நான் பார்த்தேன். அதில் ஒரு ஒட்டகை முன்னணியிலே வந்து கொண்டிருந்தது, முன்பக்கமாக வந்து கொண்டிருந்தது. அந்த ஒட்டகையினுடைய கலர் எப்படி இருந்தது என்றால் வெள்ளையும் கருப்பும் கலந்திருந்தது. இப்போது அந்த பயண கூட்டம் புனித மக்கா வந்து சேர்ந்திருப்பார்கள் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய போது அங்கே வலீத் இப்னு முகீரா என்கின்ற பச்சை காஃபிர் அவர் சொன்னார், ஆதா சாஹிர், பயங்கரமான சூனியக்காரர், போய் பாருங்கப்பா உண்மையா என்று போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி ஒரு பயண கூட்டம் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. ஃபந்தலிக்கு வந்துரு, விசாரிச்சுட்டு வாங்க என்று சொன்னபோது வஜதுல் அம்ர கமா கால, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது போன்று அப்படியே அந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது. அருமை சகோதரர்கள், விஞ்ஞானம் வளராத ஒரு காலகட்டம், அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாத ஒரு காலகட்டம். இந்த நிரூபணங்களை அவர்களால் மறுக்கவே முடியவில்லை. இதை தாண்டி ஒரு கேள்வி கேட்டார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது மட்டம் தட்டிவிட வேண்டும், அவர் இந்த தகவலிலிருந்து அவர் பின்வாங்கிவிட வேண்டும், அவரை தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்த கேள்வியை கேட்டார்கள். சரி, பைத்துல் முகத்தஸிற்கு சென்று விட்டு வந்ததாக சொல்லுகிறாயே, பைத்துல் முகத்தஸை பற்றி நீ கொஞ்சம் வர்ணி பார்ப்போம் என்று கேட்டார்கள். பைத்துல் முகத்தஸை பற்றி, அதனுடைய அந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு, இதில் எத்தனை தூண்கள் இருந்தன, அந்த பள்ளிவாசலுடைய விசாலம் என்ன, அதனுடைய உள்கொள்ளளவு என்ன, இதெல்லாம் நீ வர்ணிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிமிடங்களில் சென்று விட்டு திரும்புகிறார்கள். பிற 27 கிட்டத்தட்ட அமாவாசை இரவு, நெருக்கமான ஒரு இரவு. அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸை பற்றி கேட்கிறார்கள். எல்லாம் ஹதீஸ் கிதாபில் உள்ளதைத்தான் நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட திகைக்கவில்லை. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தகவலை எடுத்துரைக்கிறார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம்மா கதபனி குறைஷ் என்னை பொய்யாக்கிய போது, நான் சொன்ன தகவலை அவர்கள் ஏற்க மறுத்த போது, கும்து ஃபில் ஹிஜ்ர இஸ்மாயில் இருக்கிறது, புனித காபாவிற்கு அருகே ஒரு லாகடம், ஹிஜ்ர இஸ்மாயில் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல ஹத்தீம் என்றும் கூறுவார்கள், ஹிஜ்ர இஸ்மாயில் என்றும் கூறுவார்கள். அந்த இடத்துல நான் நின்றேன். ஃபஜலல்லாஹு இலைய பைத்தல் மக்தஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல வைத்து பைத்துல் முகத்தஸை நான் பார்க்கும்படியான ஒரு காட்சி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். பைத்துல் முகத்தஸ் என்னுடைய கண்களிலே விரிந்தது. அல்லாஹ்வால் எதுவும் முடியாது என்று சொல்ல முடியுமா? அந்த ஹிஜ்ர இஸ்மாயில் என்கின்ற அந்த இடத்துல, காபத்துல்லாஹ்வுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல பைத்துல் முகத்தஸை பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் அல்லாஹ் காண்பிக்கிறான். பைத்துல் முகத்தஸை பார்த்து அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய ஆயாத்துக்களை அப்படியே அழகான முறையிலே, அருமையான முறையிலே அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி பார்க்கிற போது மக்கா மக்கள் ஒரு பக்கம்,
எப்படி இந்த விஷயத்தை ஜீரணிப்பது? இதை வைத்து இந்த இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது, முகமதனுடைய அந்த பெருமை உயர்ந்து விடக்கூடாது, மக்களிடத்தில் அவர் அங்கீகாரம் பெற்று விடக்கூடாது என்று கவலையில் ஆழ்ந்திருந்த போது, இப்படி எடக்கு மடக்கான கேள்விகளை கேட்டபோது, அந்த கேள்விகளுக்கு தக்க பதில்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்த போது திகைத்து போனார்கள். மக்கா மக்கள் திகைத்து போனார்கள். தாங்கள் வரலாற்று நூல்களை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் தெரிந்து கொள்வீர்கள். ஹிருக்கல் என்று கூகுளிலே தட்டுங்கள், ஹிருக்கலுடைய வரலாறு வரும். அன்பு சகோதரர்களே, ஹிருக்கல் மன்னர், ரோம் நாட்டு மன்னர். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே அண்டை நாட்டு அரசர்களுக்கெல்லாம் நுபுவத் கடிதம் அனுப்பினார்கள், தாவத் லெட்டர் அனுப்பினார்கள். நீங்கள் ஷஹாதத்து கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அந்த தாவத் லெட்டர். அதன் அடிப்படையில் ஹிருக்கலுக்கும் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். நன்கு கவனிக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் இது 7ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ரத்தெல்லாம் சென்று விட்டார்கள். புனித மதீனா ஹிஜ்ரத்து சென்று விட்ட அந்த காலகட்டத்தில் அந்த லெட்டர் ஹிருக்கலுக்கு கிடைத்திருந்தது. இது உண்மைதானா, இந்த முகமது என்பவர் உண்மை தூதர் தானா என்பதை விசாரிப்பதற்காக வேண்டி ஹிருக்கல் மன்னர் முயற்சிக்கிறார். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான், மக்காவிலே மக்கா குறைஷி தலைவர்களில் ஒரு முக்கியமானவர் அபூ சுஃபியான், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னும் அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஃபத்தஹ மக்கா, மக்காவுடைய வெற்றியின் போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அந்த நேரத்தில் அவர் பக்கா காபிராக இருந்தார். அவர் ஒரு வியாபார கூட்டத்தோடு அங்கே ஷாம் பிரதேசத்திற்கு வந்திருந்தார், பைத்துல் முகத்தஸினுடைய அந்த பகுதிக்கு வந்திருந்தார். அவரை அழைத்தார் ஹிருக்கல். அழைத்து, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கிறது, முகமதை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய பரம்பரை என்ன, அவரை மக்கள் ஏற்கிறார்களா, ஏற்கின்ற மக்கள் தொடர்ந்து இருக்கிறார்களா, இஸ்லாத்திலே நிலைத்திருக்கிறார்களா. புகாரி ஷரீஃபிலே அன்பான பெருமக்களே, புகாரியினுடைய மொழிபெயர்ப்பை புரட்டுங்கள், ஆரம்ப பக்கங்கள்லேயே அந்த வினாடி வினா வரும், பேட்டி வரும். ஹிருக்கலுக்கும் அபூ சுஃபியானுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த உரையாடல். அன்புகூரும் தாங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், புகாரி முதல் பாகத்தை புரட்டுங்கள். அந்த முதல் பாகத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருப்பதை பார்ப்பீர்கள். இப்படி பல கேள்விகள். அபூ சுஃபியானால் எந்த பொய்யும் சொல்ல முடியவில்லை. ஹிருக்கல் மன்னனுக்கு முன்னாலே எல்லா கேள்விகளுக்கும் சட்டென்று அவர் பதில் உரைத்தார். ஆனால் அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது, எங்கே ஹிருக்கல் முஸ்லீமாக ஆகிவிடுவாரோ, ஹிருக்கலை பின்பற்றி நிறைய அந்த கிறித்துவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ என்கின்ற ஒரு பயம் அவருடைய இதயத்தை கவ்வ ஆரம்பித்தது. என்ன செய்தார்? திடீரென்று ஒரு தகவலை சொன்னார். ஆமாம் ஆமாம், இந்த முகமது இருக்கிறாரே, இரவு நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் மேராஜ் சென்று விட்டு திரும்பி விட்டதாக சொல்லுகிறார், கதை விடுகிறார். மக்காவிலிருந்து உம்முஹானி ரலியல்லாஹுடைய வீட்டிலிருந்து அவர் பைத்துல் மக்தஸ் வரை சென்று அங்கே பன்னூற்றுக்கணக்கான நபிமார்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு மேலுலகம் சென்று 7 வானங்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்று அல்லாவை தரிசித்து விட்டு நம்முடைய ஹஜ்ரத் பெருந்தகை சொல்லியது போன்று ஒரு சிறப்பான பரிசோடு திரும்பியதாக அவர் கதை விட்டு கொண்டிருக்கிறார் என்ற அபூ சுஃபியான் எப்படியாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்தஸ்தை குறைப்பதற்காக வேண்டி, அவர்களை அவமானப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே, அன்பான பெருமக்களை ஆச்சரியம் பாருங்கள், அந்த நிமிஷத்தில் ஹிருக்கலுடைய அந்த அவையில் இருந்த ஒரு பாதிரி, தலைமை பாதிரி, பைத்துல் முகத்தஸில் தலைமை பாதிரியாக இருந்தவர் விருட்டென்று எழுகிறார். எழுந்து சொல்லுகிறார், ஆம் உண்மைதான், சில ஆண்டுகளுக்கு முன்னாலே பைத்துல் முகத்தஸினுடைய ஒரு கண்காணிப்பாளராக, பராமரிப்பாளராக நான் இருக்கிறேன். ஒரு நைட் நான் தான் பைத்துல் முகத்தஸுடைய கேட்டுகளை எல்லாம் பூட்டுவேன், கேட்டுகளை எல்லாம் அடைப்பேன். ஒரு கதவை மட்டும் என்னால் அடைக்கவே முடியவில்லை. நான் பூட்டி பார்க்கிறேன், பூட்ட முடியவில்லை, திறந்தவாறே இருக்கிறது. தச்சர்களை அழைக்கிறேன், அரபியிலே தச்சர்களுக்கு நஜ்ஜார்கள் என்று கூறுவார்கள். அவர்களை அழைத்து எப்படியாவது இந்த நம்முடைய பள்ளியாசலை பல கேட்டுகள் இருக்கிறதல்லவா, இரவு நேரத்திலே நாம் இஷா தொழுகைக்கு பின்னாலே எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டு நாம் செல்கிறோம் அல்லவா, அந்த பணியை செய்து கொண்டிருந்தவர் அந்த தலைமை பாதிரி.
தச்சர்களாலும் முடியவில்லை. சரி, கதவை நாம் சாத்தி விட்டு செல்வோம் என்று சென்று விட்டோம். சென்று விட்டு நாங்கள் காலையில் திரும்பிய போது அந்த கேட் இருக்கிறத அது பூட்டப்பட்டிருந்தது, சாத்தப்பட்டிருந்தது, சாவி என்னுடைய கையில் இருந்தது. ஆனால் நான் செல்லும் போது என்னுடைய மனசில் ஒரு எண்ணம் தென்பட்டது, யாராவது ஒரு நபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த பைத்துல் முகத்தஸிற்கு யாராவது ஒரு நபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைத்தவாறு சென்றிருந்தேன். அந்த இரவில் தான் அந்த முகமது நபி வந்திருக்க வேண்டும். எழுந்து நின்று அன்பான பெருமக்களே, தாமாக அவர் என்ன செய்கிறார், ஆச்சரியப்பட்டு போய் அதிசயித்து போய் இந்த சம்பவத்தை சொன்ன உடனே அந்த அரசவையிலே குழுமி இருந்த அத்தனை பேரும் திகைத்து போகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி பல்வேறுபட்ட நிரூபணங்கள், பல்வேறுபட்ட ஆதாரங்கள், ஒன்றா இரண்டா பல விஷயங்கள், இருக்கல் மன்னனுடைய அவையிலே நடைபெற்ற விஷயங்கள், இப்படியெல்லாம் இருக்கிற போது நாம் இதை எப்படி ஏற்காமல் இருக்க முடியும், நம்பாமல் இருக்க முடியும்? சத்திய சஹாபிகள் அப்படிக்கு அப்படியே நம்பினார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தகவலை சொன்னால் அது சரியாக இருக்குமா, தவறாக இருக்குமா, உண்மையாக இருக்குமா, பொய்யாக இருக்குமா, சத்தியமாக இருக்குமா, அசத்தியமாக இருக்குமா, சாத்தியமானதா, அசாத்தியம், இது யோசிக்கவே மாட்டார்கள். அப்படிக்கு அப்படியே நம்புவார்கள் சத்திய சஹாபிகள். அதில் பிரதானமானவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் புரிந்த மக்காவிலே இல்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் சென்று விட்டு திரும்பி அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அந்த இருப்பிடம் இருக்கிறதே மக்காவுக்கு வெளியே ஒரு பகுதியிலே இருந்தது அவருடைய வசிப்பிடம். மறுநாள் பகலில் வந்தார்கள். மக்கா குறைஷிகள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சூழ்ந்து கொண்டார்கள். பாருங்கள் உங்களுடைய நண்பரை, அவர் என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இரவு நேரத்தில் ஒரு சில நிமிட துளிகளில் அவர் இஸ்ராவும் மேராஜ், இஸ்ரா என்றால் தரைப்பிரயாணம், மேராஜ் என்றால் விண்ணுலக பயணம், இஸ்ரா என்றால் மக்கா பள்ளிவாசலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த தரை பிரயாணம். இப்படி அவர் இரவு நேரத்தில் சில நிமிடங்களில் சென்று விட்டு வந்ததாக சொல்கிறார். இதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். மக்கா குறைஷிகள் கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு சஞ்சலமும் படவில்லை, எந்த ஒரு தயக்கமும் காட்டவில்லை. நமக்கு கூட சில சமயம் தயக்கம் ஏற்படும். இவ்வளவு விஷயங்களையும் சொல்லியதற்கு பின்னால் தான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை வந்து கொண்டிருக்கிறதாம், இது உண்மையாகத்தான் இருக்கும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி சத்திய சஹாபிகள் பல்வேறுபட்ட ஹதீஸ் அறிவிப்புகளை செய்கிற போது வஹுவ சாதிக்குல் மஸ்தூக் என்பார்கள். அவர்கள் உண்மையே உரைப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்ற உண்மையா யாதும் ஏற்கப்படுகின்ற உண்மையாக இருக்கும். அதான் சாதிக்குல் மஸ்தூக். சத்திய சஹாபிகள் அப்படி நம்பினார்கள். நாம் இப்படி பல ஆதாரங்களை எடுத்துரைத்ததற்கு பின்னால் நம்புகின்றோம். அது நம்முடைய ஈமான்ல எந்த ஒரு பருதும் கிடையாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது, சந்தேக ரேகையே இருக்கக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அன்பான பெருமக்களே, ஆம், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களிடத்திலே சொல்வார்கள், இரவு பகலாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வஹி இறங்கி கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது அதை நாங்கள் நம்புகிறோம். அவ்வப்போது வஹி, குர்ஆனுடைய வஹி 6666 வசனங்கள் எப்படி இறங்கின? அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தானே அந்த வஹியை இறக்கினார்கள். ஒவ்வொன்றும் ஒரு பின்னணி வரலாறுகளோடு, பின்னணி காரணங்களோடு, நிகழ்ச்சிகளோடு தானே அந்த வசனங்கள்லாம் இறங்கியவாறு, சூறாக்கள்லாம் இறங்கியவாறு இருந்தது. அதை நாங்கள் அப்படிக்கு அப்படியே நாங்கள் நம்புகின்றோமே, இதை நாங்கள் நம்பாமல் இருக்க முடியுமா? இது ஒரு பாரதூரமான ஒரு விஷயமா? என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற அத்தனையும் உண்மையாகத்தான் இருக்க முடியும், சத்தியமானதாகத்தான் இருக்க முடியும். எனவே வஹியை ஒப்புக்கொள்கிற நாங்கள் இதையும் மனமாற ஒப்புக்கொள்கிறோம் என்று கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொன்னபோது
சித்திக் என்கிற பெயர் அப்போதான் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு வல்லதி ஜா சித்திக்கு வசத்தக்க பி உலாய்க்கும் முத்தக்கும் என்கின்ற வசனத்தையும் அல்லாஹ் இறக்கி அருளினான். அன்பான பெருமக்களே, இந்த உண்மைத்தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேராஜ் சென்று விட்டு திரும்பிய இந்த சம்பவத்தை அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, முழுக்க முழுக்க நாம் நம்ப வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மேராஜிலே பல்வேறுபட்ட படிப்பினைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதை நாம் நம்முடைய இதயத்திலே உள்வாங்க வேண்டும். சரி, வரலாற்றை மட்டும் நாம் படித்தால் போதுமா, காது கொடுத்து கேட்டால் போதுமா? அதில் நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ன? ஹஜ்ரத் அவர்கள் அற்புதமான முறையில் எடுத்துரைத்தார்கள். நாம் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், வணக்கசாலிகளாக இருக்க வேண்டும். காரணம், வல்ல அல்லாஹ் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தமது சமூகத்தில் அழைத்து இந்த தொழுகையை கடமையாக்கினான். இதை நாம் எல்லோரும் ஏற்றிருக்கிறோமா இல்லையா? மற்ற இறை கடமைகள் எல்லாம் இந்த பூமியில வைத்து கடமையாக்கப்பட்டது. நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இது போன்ற எத்தனையோ ஏவல்கள் விளக்கல்கள் இருக்கின்றன. எல்லாமே பூமியில வைத்து கடமையாக்கப்பட்டன. ஆனால் தொழுகை ஒன்றுதான் மேலுலகத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய சமூகத்தில் வைத்து கடமையாக்கப்பட்டதை புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்த நிலைமையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எம் பெருமானாரிடத்தில் பரிந்துரைத்ததன் பேரில் 5 குறைக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நாம் கேள்விப்படுகின்ற ஒரு விஷயம்தான். கடைசியாக வல்ல அல்லாஹ் சொன்னான், ஹிய ஹம்சும் வ ஹம்சூன் என்று சொன்னான். ஹிய ஹம்சும் வ ஹம்சூன், இது பார்ப்பதற்கு 5 வேளை தொழுகை, ஆனால் 50 வேளை தொழுகையுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்தான். ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, காரணம், அல்லாஹ்வுடைய சொல் ஒருபோதும் மாற்றப்பட மாட்டோம். மா யுபத்தலு கவுலு லதைய என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறான். எப்போது 50 வேளை தொழுகை கடமையாக்கி விட்டானோ, கடமை அந்த நன்மைகளை அல்லாஹ் தந்து விடுகின்றான். இப்போது நாம் இஷா தொழுக போகிறோமே, 27 மடங்கு நன்மை இருக்கிற ஜமாத்தோடு தொழும்போது, அதே சமயத்தில் இந்த ஹதீஸின் அடிப்படைகளை பார்க்கிற போது நாம் ஒரு முறை தொழுகின்ற இந்த இஷா தொழுகைக்கு 10 முறை தொழுதால் என்ன நன்மையோ அந்த 10ஐ 27ஆல் நாம் பெருக்கிக் கொள்ளலாம். 27 அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இய ஹம்சுன் வ ஹம்சூன் என்று சொல்லிவிட்டார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே. அங்கு வைத்துத்தான் எம் பெருமானாரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன என்று சொன்னார்கள். மலக்குமார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சலாம் உரைத்தான், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹ். அங்கே வைத்து மேலுலகத்தில் வைத்து என்னை பார்த்து மட்டும் சலாம் உரைத்தால் எப்படி, என் உம்மத்தாருக்கும் சலாம் கிடைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று சொன்னார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம், யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில், இந்த பூமியில் இருக்கிற போது மட்டும் நம்மை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவர்கள் சென்றதற்கு பின்னாலும் கூட நம்மை பற்றி கவலைப்படுகிறார்கள். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று. சில பேர் உயர்ந்த பதவியில் சென்று விட்டார்கள் என்றால் கீழே உள்ளவர்களே மறந்து போவார்கள். நேற்று தினம் 3ஆம் சுமரா மாணவர்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை பார்க்க போகிறார். அவர் உயர் பதவியிலே இருக்கிறார். வாழ்த்து சொல்வதற்காக வேண்டி செல்கிறார். ஆனால் அவர் உயர் பதவியில் இருக்கிற காரணத்தினாலே அந்த நண்பரை அலட்சியம் பண்ணுகிறார். அலட்சியம் பண்ணி யாரப்பா நீ என்று கேட்கிறார். இவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. காரணம் இவர் யார் என்று தெரியும், ஆனால் அவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். இவரை அவர் சரியான முறையில் கண்ணியப்படுத்த தயாராக இல்லை. மற்றவர்களுக்கு மத்தியில் தம்முடைய அந்தஸ்து குறைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உடனே இவர் பதில் சொல்கிறார், நான் யாரும் இல்லை, கேள்விப்பட்டு வந்தேன் உன்னை வாழ்த்த, ஆனால் இங்கு வந்துதான் பார்க்கிறேன், நான் உன்னை துக்கம் விசாரிக்க வேண்டும் போன்றிருக்கிறது, உம்முடைய பார்வை போய்விட்டதோ என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். தலை குனிந்து விட்டார். அன்பான பெருமக்களே, தகுனியத்திற்காக வந்தேன், கடைசியில் தாசியத்து செய்வது போன்று ஆகிவிட்டது, என்ன உன்னுடைய பார்வை குருடாகிவிட்டதோ,
கடைசியில் நாம் உண்மை துக்கம் விசாரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்கிற ஒரு ஒரு உபதேசமான ஒரு நிகழ்ச்சி. அது பார்சி கிதாபுகள் இல்லை, நம்முடைய மதரசாவில் உருது பார்சி மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன. அந்த பார்சி கிதாபில் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஈரான் மக்கள் தான் பார்சி பேசுவார்கள். இது மக்காவுக்கு சென்று கொண்டால் ஜன்னத்துல் பக்கி ஜன்னத்துல் முஅல்லாவை சுற்றி அந்த பார்சி பேசக்கூடிய மக்கள் உட்கார்ந்து அந்த மொழிகளை பேசி கொண்டிருப்பார்கள். நானும் சற்று உற்று கவனிப்பேன். காரணம், பார்சி மொழி நான் தான் இந்த கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி உயர்ந்த ஸ்தானத்திற்கு சென்று விட்டார்கள். நம்மை மறக்க தயாராக இல்லை எனும்போது அவர்கள் செல்லுகின்ற பாதைகளில் திரும்புகின்ற ஹஜ்ரத் அவர்கள் சொல்லியது போன்று சுவனத்தை கண்டார்கள், நரகத்தை கண்டார்கள். பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்க பெறுகின்றன. ஒரு சில படிப்பினைகளை மட்டும் சொல்லி